நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் அமக்கலப்படுத்திடுறேன். பிரமாதம் ஜெயந்தி, பிரமாதம். அக்கா, நான் அப்பவே கவனிச்சேன். சூர்யா கோயில்ல வேலை செய்யறவங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னப்போ உங்க 3 பேர் முகமும் மாறிடுச்சு. 3 பேரும் தில்லுமுள்ளு வேலை பண்ணிக்கிட்டு சூர்யா கிட்ட சமத்தாவ கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் இப்படியே விட போறது இல்ல. இத நான் உடனே சூர்யா கிட்ட சொல்ல போறேன். என்ன சம்பந்தியம்மா, எப்படி ஆக்ட் பண்ணீங்க? பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பா அண்ணமா இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன்னு சூர்யா கிட்ட பேசுனதை பார்த்து ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன். என்ன ஜெயந்தி, நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டல்ல? அது நம்ம சூர்யாவுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். ப்ளீஸ்கா, சூர்யா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, சூர்யா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ஆண்டி. சம்பந்தி ப்ளீஸ் சம்பந்தி, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சம்பந்தி. வேண்டாம், சூர்யா கிட்ட சொல்லிடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து பயந்துட்டீங்க தானே? சொல்றதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேச போறேன்? நேரா சூர்யாவை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதனால எனக்கு என்ன யூஸ்? என்கிட்ட இந்த சின்ன நெக்லஸ் மட்டும் தான் என் கழுத்துல இருக்கு. ஐயோ அக்கா, ஏன் இப்படி வெறும் கழுத்தோட இருக்கீங்க? இதோ இந்த நெக்லஸ் போட்டுக்கிறீங்களா? சமந்தி சமந்தி, இந்தாங்க, இது அமெரிக்கால வாங்குனது, இத வச்சுக்கோங்க. ஆண்டி, நான் உங்க பையனுக்கு சமத்தாவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் சாமானியா, நீ தான் பாயிண்ட புடிச்ச. எனக்கு இதுதான் தேவை. இந்த நகையெல்லாம் தேவையே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சூர்யா கிட்ட சொன்னா இந்த கல்யாணம் நிக்கும். அதுக்கப்புறம் சூர்யா மறுபடியும் சமந்தா பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அவளே நினைச்சு உருகிட்டு இருக்க என் பையனோட நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ, நினைச்சே பார்க்க முடியல என்னால. உங்க 2 பேரோட கல்யாணம் நடந்தாதான் என் பையனோட கல்யாணம் நடக்கும். அதனாலதான் சூர்யா சாம திட்டும் போது கூட நான் அமைதியா இருந்துட்டேன். இல்லனா கண்டிப்பா ஏதாவது பேசியிருப்பேன். சூப்பர் ஆண்டி, அப்ப நீங்களும் நம்ம சைடா? ஆமா, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இந்த பிளான நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி என் பையன் கல்யாணம். கவலைப்படாதீங்க ஆண்டி, அதுக்கு நான் கேரண்டி. சரி, அப்ப நான் வரேன். அக்கா, அதான் நாமெல்லாம் ஒரே கூட்டணி ஆயிட்டோம்ல, அந்த நெக்லஸ் முதத்தெல்லாம் கொடுத்துட்டு போலாமே. கொடுக்கலாம் தான், ஆனா உங்களை விட இது எல்லாமே எனக்கு தான் நல்லா இருக்கும். என்ன சொல்ற ஜெயந்தி? ஆமா ஆமா, உங்களுக்கு தான் நல்லா இருக்கும். வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஏண்டா இத எங்கடா கொண்டு போய் விக்கிறது? கூவி கூவி வித்து கொடு. கூவி கூவி விக்கிறதுக்கு இது என்ன மீனா இல்ல காய்கறியா? இதெல்லாம் ஏசி ஷோரூம்ல வச்சு விக்க வேண்டியதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ வித்து பணத்தை கொடுக்கறியா இல்ல அண்ணனுக்கு போன் பண்ணணுமா? நான் உன அண்ணனுக்கு போன் பண்றேங்கற. அவசரப்படாத, இரு, முயற்சி பண்றேன். அது சார், ஒரு நிமிஷம். என்ன? ஃபாரின் லேப்டாப், ரொம்ப அருமையான லேப்டாப், ஜஸ்ட் 40,000 வாங்கிக்கிறீங்களா? ஃபாரின் லேப்டாப்னா ஃபாரின்ல வித்துக்க, இங்கே விக்கிற போயா. ஏண்டா லேப்டாப் வேணும் வேணான்னு சொல்லுங்கடா, அதை விட்டு ஏண்டா விளக்கம் சொல்றீங்க? டாப் பயலுங்க. டேய், எவனும் வாங்க மாட்டேங்கிறான்டா. உனக்கு நேக்கா பேசி விக்க தெரியல. நீ வேணும்னா நேக்கா பேசி வித்துறிய. அண்ணனுக்கு போன் போடவா? வேண்டாம் வேண்டாம், ஒரு சின்ன சபலம், அதுக்காக இப்படி வீதி வீதியா அலையணுமா? ஆண்டவா,
நீங்க தான் லேப்டாப் விற்கிறவரா? ஆமா தம்பி. ஆமா சார், நான் தான் விக்கிறேன். ஃபாரின் லேப்டாப், அருமையான லேப்டாப், 40,000 ரூபாய் விலை. இந்தாங்க பாருங்க. இன்டர்னல் மெமரி எத்தனை ஜிபி, ரேம் எவ்வளோ? சார் நீங்க படிச்சவரு, இந்த ஜிபி பிபி இதெல்லாம் நமக்கு தெரியாது சார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 40,000, 40,000 ரூபாய் விலை சார். இத ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாமா? 5 நிமிஷம் என்ன சார், ½ an hour செக் பண்ணுங்க. 40,000 ரூபாய் பணம் கொடுக்க போறீங்க. பாத்தியாடா, எப்படியோ லேப்டாப் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. பணம் வந்துச்சு, முதல்ல ஓ மூஞ்சில தூக்கி எறிஞ்சு. அதெல்லாம் அப்புறம். யோ லேப்டாப் எடுத்துட்டு ஓடுறாயா? ஓடுறான்னு சொல்லிட்டு நிக்கிறியாடா, போய் புடுறா. சீக்கிரம் ஓடி வாயா. ஐயோ, இந்த வயசான காலத்துல என்னால எப்படா ஓட முடியும்? டேய் இல்லடா. ஓடாத. டேய். டேய். இல்லடா. இந்த லேப்டாப் வச்சாவது இந்த கடன் பிரச்சனை தீர்த்தலான்னு பார்த்தா அதுவும் இல்லாம போச்சே. பணத்துக்கு என்ன பண்றது இப்ப? சூர்யா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. பாவம் சாம், அவளை ஏன் திட்டின? அவ மேல எந்த தப்புமே இல்லப்பா. சாமானியாவும் அவளோட அம்மாவும் தான் சமந்தா கிட்ட ஏதேதோ சொல்லி சவால் விட்டுருக்காங்க. அவ மனசு கேட்காம என்கிட்ட வந்து சொன்னா. அதான் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு நான் கால் பண்ணேன். அங்க பார்த்த சாரதின்னு ஒருத்தர் அட்டன் பண்ணாரு. லெக்சரை பார்த்து கல்யாணம் புக் ஆயிருக்கு சார்னு சொன்னாரு. ஓ, நீங்களும் சமந்தா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றீங்களாப்பா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சூர்யா? அவங்க கல்யாண மாப்பிள்ள உனக்கே தெரியாம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா? ஆனா நான் போன் பண்ணி கேட்டபோது இல்லன்னு தானே சொன்னாங்க. அத நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாரும் கேட்டாங்க. யார் சொன்னாங்க உனக்கு? நீங்க சொன்ன அதே பார்த்த சாரதி தான். கண்டிப்பா சொல்றேன், இதுல ஏதோ ஒரு தில்லு முள்ளு இருக்கு. இந்த விஷயம் உங்க அம்மா கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீயே யோசிச்சு பாரு. நான் கேட்கும் போது மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னவன் இப்போ இல்லன்னு சொல்றான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. ஏன் அந்த ஆள் இப்படி மாத்தி மாத்தி பேசணும்? அதே கன்ஃபியூஷன் தான்ப்பா எனக்கு. ஒருவேளை அந்த ஆளுக்கு உங்களுக்கும் ஏதோ கூட்டு இருக்குமோ? உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வேற எது வேணாலும் பண்ணலாம்ல. பாவம் சாம், நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் அவன் நினைச்சிருக்கான். இத பாரு சூர்யா, நீ அவ நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை அவ எவ்வளவு விரும்பினா, உனக்காக அவ எவ்வளவு பண்ணிருக்கா. சரி அதை விடு, நம்ம குடும்பத்துக்காக அவ எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. உங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டு விலகி இருக்கா. ஆனா அந்த சாமானியா உன்னை மிரட்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறா. இதை ஏற்கனவே உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், அது உனக்கும் தெரியும். ஆனா நீ கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாரு சூர்யா, கொடுத்த வாக்க காப்பாத்துறது நியாயம்தான், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை அடமானம் வச்சிடாத. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. ஒண்ணு போனா இன்னொன்னு பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்க. உனக்குன்னு தனி லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தனியா தான் பாத்துக்கணும். உனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு சப்போர்ட்டா இருக்கணும், தொந்தரவா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்தா உன் வாழ்க்கை நரகமாயிடும். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சூர்யா, வீட்டுல நிம்மதி இருந்தாதான் வெளியில நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இத பாரு சூர்யா, உனக்கு நாங்க முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது சமந்தாவை தான், சாமானியவை இல்லை. அத முத நீ புரிஞ்சுக்கோ. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆனா தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத, அது உன் வாழ்க்கையே மாத்திடும். நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பா. என்ன சிஸ்டர், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல, எனக்கு இன்னைக்கு தான் ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். இல்ல சிஸ்டர்,
நீங்க லீலா கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். நான் என்ன பண்றது? அந்த சாமான்யா தான் லீலாவை என்கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கிட்டாளே. அதே மாதிரி லீலாவும் 2-3 தடவை என்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. சாமான்யா லீலாவை வேவு பாத்துக்கிட்டே இருந்ததுனால அவளால என்கிட்ட சொல்ல முடியல. அந்த சாமானிய என்ன அவ்வளவு பெரிய கேடியா? நீங்கெல்லாம் யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க. சரியான பிளாக்மெயில் கேடி. அப்ப அவளை சும்மா விடக்கூடாது சிஸ்டர். அதுக்கு எவிடன்ஸ் வேணுமே பிரதர். ஒருவேளை சாமான்யாவே லேப்டாப்பை மறைச்சு வச்சிருந்தா என்ன பண்றது? சிஸ்டர், ஐ ஹேவ் an ஐடியா. ஏன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசலாம். அதுவும் வாய்ஸ வேற மாதிரி மாத்தி உன்னோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு அப்படி இப்படின்னு சும்மா அடிச்சு விடுவோம். அப்போ உண்மையா லேப்டாப் காணாம போச்சா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. சூப்பர் ஐடியா பிரதர். இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ சாமான்யாவா? ஆமா சொல்லுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? குட், இப்படிதான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்ததுல, அந்த அபிஷேக் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது. இப்போ அது என்கிட்ட தான் இருக்கு. யாரா நீ? யாரா நீ? என்ன லேப்டாப்? சும்மா உளறிட்டு இருக்காத. நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? அது எதுக்கு உனக்கு? நீ ரூம்ல இருந்தா நீ வச்ச இடத்துல லேப்டாப்பை தேடிப்போ. அதுக்கப்புறமா வந்து பேசு. பரவாயில்ல, நான் லைன்லயே வெயிட் பண்றேன். என்ன லேப்டாப் இல்லையா? டேய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடாத. பின்னால ரொம்ப வருத்தப்படுவ. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. உனக்கு தேவையான லேப்டாப் இப்ப என் கையில இருக்கு. அது உனக்கு வேணுமா இல்ல வேண்டாமா? சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் கொடுக்கறேன். எவ்வளவு கேட்டாலும் குடுப்பியா? கண்டிப்பா கொடுக்கறேன். உனக்கு எவ்வளவு வேணும்னு மட்டும் கேளு. எப்போ, எங்க, எவ்வளவுங்கறத நான் அடுத்த கால்ல சொல்றேன். அப்புறம் என்ன ட்ரேஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாத, அது ரொம்ப கஷ்டம். சூப்பர் பிரதர். தேங்க் யூ சிஸ்டர். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அந்த லேப்டாப்காக எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றா. அப்படின்னா அந்த லேப்டாப்ல வெறும் போட்டோஸ் மட்டும் இருக்காது, அதை தாண்டி வேற ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட் சிஸ்டர், நானும் இதைத்தான் யோசிச்சேன். வீட்ல இருந்த லேப்டாப்பை யார் திருடி இருப்பா? அந்த வேலையை பண்றதுக்கு நம்ம வீட்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு சிஸ்டர்? வேற யாரு, நாராயணன் தான். ஐயோ, நம்ம லேப்டாப் ஒரு பரதேச பையில விட்டுட்டு போயிட்டானே. இந்த விவரம் புரியாம அந்த உண்டோதர பைய பணத்தை கொடுன்னு பிராணனை வாங்குறானே. சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது அந்த லேப்டாப்பை வித்து அந்த மூதேவிங்க மூஞ்சில காசை விட்டறிஞ்சிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு கணக்கு போட்டிருந்தேனே. மறுபடியும் பழையபடியே பிச்சைக்காரனாக்கி நடுத்தரவுல கொண்டு விட்டாங்களே பரதேசி பசங்க. சாயங்காலம் அந்த உண்டை வேற போன் பண்ணுவான், அது வேற பயமா இருக்கு. ஐயோ, என்ன பண்றது ஒண்ணு புரியலையே. ஐயோ, நடுத்தரவுல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்களே. போற வரவும் பூரா பைத்தியக்காரனை பாக்குற மாதிரியே பாக்குறானுங்க. சார், போன் அடிக்குது சார். போன் அடிக்குது சார். போன் அடிக்குதா? ஆமா சார், உங்க போன் தான் அடிக்குது. அத சத்தமா சொல்ல வேண்டியதானடா. என்ன வர வர காது அடைக்குது. எவ்வளவு நல்ல போன் வச்சிருந்த, ஒரு ஓட்ட போனை வச்சிருக்கிற நம்பிக்கை ஆளாக்கிட்டாங்களே படுபாவி பசங்க. ஹலோ நாராயணன். டேய், ஏண்டா கத்துற? ஜவ்வு கிழிஞ்சிரும் போல இருக்கு. சாதாரண கூப்பிட்டாலே காதுல விடும். சொல்லு. இத பார் நாராயணன்,
நீ சாமானியா கிட்ட இருந்து திருடின லேப்டாப் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா கொடுத்துரு. எங்க லேப்டாப் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போட வை. ஏய், சும்மா மிரட்டாத. உன்கிட்ட தான் லேப்டாப் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட போய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. மரியாதையா அந்த லேப்டாப்பை கொடுக்கல, அப்புறம் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. டேய், யாரா நீ? லேப்டாப்ல ஒண்ணு இல்ல, போன வைடா. ஹலோ ஹலோ. என்னாச்சு பிரதர்? இந்த ஆளை எவ்வளவு மிரட்டினாலும் அவன்கிட்ட லேப்டாப் இல்லைன்னு சொல்றான் சிஸ்டர். அதான் பிரதர் எனக்கும் புரியல. அப்படியா சொல்றான்? பிரதர் காசு தரேன்னு சொல்லுங்க, அதுவும் எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா ஒத்துப்பான். சூப்பர் சிஸ்டர். ஹலோ ஹலோ, நான் தான்டா பேசுறேன். ஏய், நான் தான்டா. யாரா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேப்டாப் கேட்டு ஃபோன் பண்ணானே, நான் தான்டா பேசுறேன். ஏய், உனக்கு என்ன காது செவிடாடா? நான் தான் லேப்டாப் இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? சரி, அந்த லேப்டாப் கொடுத்தா உனக்கு பணம் கொடுக்கலான்னு பார்த்தா நீ வேண்டான்னு சொல்லிட்ட. சரி, போன வை. பணமா? பணமா? எவ்வளவு? எவ்வளவு நாளும் தருவேன், ஆனா உன்கிட்ட தான் லேப்டாப் இல்லன்னு சொல்லிட்டியேப்பா. அட பாவி, இத 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? தெரு தெருவா கூவி கூவி வித்தனடா. ஒரு பய வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. யோ முட்டாளா நீ? அதான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. இனிமே நீ நினைச்சாலும் முடியாதுடா. இவன ஒரு பரதேசி பண்ணாட பிச்சைக்கார பய என்கிட்ட இருந்து இந்த லேப்டாப் ஆட்டையை போட்டு போயிட்டான்டா. ஆமா, எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேங்கறியே, அதுல அப்படின்னு ரகசியம் இருக்கு. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? அதான் உன்கிட்ட லேப்டாப் இல்லன்னு சொல்லிட்டல, பேசாம போயிடு. ஐயோ, போச்சே போச்சே, எவனோ ஒருத்த தங்க முட்டை போடுற மாத்த கழுத்து அறுத்துட்டு போயிட்டானே. யோ, சும்மா தொண புலம்பாதையா. அதான் உன்கிட்ட லேப்டாப்ல இல்ல, பேசாம போன வையா. ஏன் தலை எழுத்து நான் புலம்புறேன்டா. என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு? பிரதர், எனக்கு ஒரு ஐடியா. அண்ணே, சொல்லு சந்துரு. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த ஃபைலை உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சுண்ணே? ஏன் டல்லா இருக்க? டல்லெல்லாம் இல்லடா, ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? இல்லடா. இல்லை, குழப்பமா இல்லைங்கிறதே ரொம்ப குழப்பமா சொல்கிற, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லடா, சாம் விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. சாம் விஷயத்துல நீ என்னன்னா முடிவெடுக்கணும்? சாம்னா சமந்தா இல்லடா, சாமான்யா. ஓ ஆமா, அவங்க விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுக்கணும்? உனக்கு மேரேஜ் நடக்கணும், அதை பத்தி பேசணும். அண்ணே, ஒரு நிமிஷம் இரு. நீ மேரேஜை பத்தி யார்கிட்ட பேசணும்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையுமே பாதி பாதியா சொல்லாத. உன் மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல சந்திரு, நான் கிளியரா தான் இருக்கேன். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்.